உங்க விஜய் என்ன நம்புங்க அப்படின்னாரு. வாக்கு வாங்கினதுக்கு அப்புறம் ஓடி பொருள் பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழி உறுதிமொழி எடுக்கிற இடத்துல கிடையாது. நீங்க நினைச்சா இதை நிறுத்தலாம். எழுதுங்க தலைமைச் செயலகத்தில் போய் ஒரு கையெழுத்து போடுங்க. தமிழ்நாடே நல்லா இருக்கும். அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் விஜய் ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போறாரு. அது தப்பு அப்படின்னு நம்ம விமர்சனம் வச்சாலே பொறாம. நீ வேணும்னே விஜய பேசுறீங்க. உங்களுக்கு விடிஞ்சதுலேருந்து இருட்டுற வரலும் விஜயை பேசிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு போகிற போக்கில் எல்லாம் தற்கொலைன்னு சொல்லிடுறாங்க. சாரி, அறிவாளிங்க, டிவிக்கு அறிவாளின்னு சொல்கிறாங்க. இந்த அறிவாளிகளுக்கு ஒரே ஒரு கேள்வி நான் கேட்குறேன். இன்னைக்கு காலையில் போதை ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு மராத்தான் வர்றார் முதல்வர். ஓடிட்டு ஒரு ஒயிட் போர்டில் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸா அப்படின்னு எழுதுறாரு இல்லைங்க. அந்த ட்ரக்ஸ் அப்படிங்கிறதுனா என்ன? போதை பொருள். அந்த போதை பொருளுக்குள்ள தமிழ்நாடு அரசு மதுக்கடையில் விற்கிற அந்த சரக்கு போதை பொருளில் வராதா? இல்லை தளபதி விஜய் அவர்கள் நடித்த படத்தில் எல்லாம் புகைப்பிடிப்பார், சிகரெட் தம்மு அது போதை பொருளில் வராதா? எது போதை பொருள்? விலை உயர்ந்த போதை பொருளா? இப்போ நம்ம அந்த கேள்வி கேட்குறோம்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது. அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு நான் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறேன். போதை பழக்கம் ரொம்ப தப்பு, அதனால் நான் 3 கிலோமீட்டர் நிற்காமல் ஓடுறேன் அப்படின்னா அது எப்படி நான் ஏற்றுக்கிறது? அதிகாரம் உங்கள் கையில் இருக்கிறப்ப காலையில் 10 மணிக்கு தலைச்சமனத்தில் போய் பூர்ண மதுவிற்கு ஒத்த கையெழுத்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் தலையெழுத்தே மாறும். இங்கே தாலி எடுத்து நிற்கிற இந்த பெண்கள் இருக்கிறாங்களா, அவங்களாம் சந்தோஷப்படுவாங்க. அப்பா இப்போயாவது ஒரு விடிய காலம் பிறந்துச்சு, இதுக்கு மேலேயாவது நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கும். நம்ம தான் கணவரை இழந்துட்டோம், பிள்ளைங்களை இழந்துட்டோம், இதுக்கு மேலே வரவங்கலாம் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு மனசார வாழ்த்துவாங்களா, வாழ்த்த மாட்டாங்களா? எடுத்த உடனே பூர்ண மதுவிலக்கு பண்ண முடியாது. இதெல்லாம் நிறைய பேர் பாதிச்சிருக்கிறாங்க. அது மிகப்பெரிய கலவரமாக கூட நடக்கும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் டாஸ்மாக் முன்னே கலவரம் கூட நடக்கும். அதை நான் ஏற்றுக்கிறேன், இல்லைன்னு மறுக்கவே இல்லை. அதுக்கு எந்த மாதிரி வழிமுறைகளை நாம் கையாளுறது அப்படின்னு ஒரு குழு போடணும். நாம் எடுத்தோன்னே மூட வேண்டாம், படிப்படியாக குறைப்போம். இந்த வருஷம் 1000 இலக்கு வச்சுக்காங்க, அடுத்த வருஷம் 1000 இலக்கு, 5 வருஷத்துக்குள்ள பூரண மது விலக்கு அருமையாக பண்ணலாம். இந்த மது குடிச்சு பாதிக்கப்பட்டவங்களுக்கு மறுவாழ்வு மையம், அது எப்படி சிறப்பான முறையில் தரமான முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். என்ன நம்புங்க, உங்கள் மகனை நான் சொல்கிறேன். பூரண மது விலக்கு தமிழ்நாட்டையே நான் மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அந்த இடத்துல தான் இப்போ முதல்வர் விஜய் இருக்கிறார். இதை யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. ஏன் டிவிக்கு இருக்கக்கூடியவங்களுக்கும் தெரியும், முதல்வர் விஜய்க்கு நல்லா தெரியும். ஆனால் பண்ண மாட்டாங்க. கார்பரேட்டுக்கு கை குலுக்கி அரவணைச்சி இருக்கிற யாரும் இதை பண்ண மாட்டாங்க. இதுக்கு முன்னால் இருந்த திமுக அதிமுக பண்ணிச்சா? பண்ணாது. போன ஆட்சியில் ஐயா துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் போதை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விழா எடுக்கிறாரு, உறுதிமொழிலாம் எடுக்கிறாங்க. சேம் டெம்ப்ளேட் இந்த ஆட்சியில் விஜய் அதை பண்ணுறாரு. அவரும் உறுதிமொழி எடுக்கிறாரு, போதை பொருளாக இருக்கக்கூடாது, அதனால் ஏகப்பட்ட பிரச்சனை வருது, நாம் எல்லாம் கரெக்டாக இருக்கணும், அந்த போதை பழக்கத்துலேருந்து வெளியில் வரணும். நீங்களாம் உறுதிமொழி எடுக்கிற இடத்துல கிடையாது. நீங்கள் நினச்சா இதை நிறுத்தலாம், தடுக்கலாம். தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு துளியோடு இவ்வளோ கண்மையில் அளவு கூட போதை பொருள் உள்ளே வராத அளவுக்கு நீங்கள் தடுத்து நிறுத்தலாம். காவல்துறைக்கு அந்த அளவுக்கு சுதந்திரத்தை கொடுங்க. உள்ளே வராத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும். எந்த இடத்துலையும் போதை பொருள் வரவே கூடாது. நீங்கள் அந்த பக்கம் பார்த்துக்காங்க. நாங்கள் டாஸ்மார்க்கை படிப்படியாக குறைக்கிறோம். தமிழ்நாட்டையே அருமையாக மாற்றலாம், போதை இல்லாத தமிழகமாக மாற்றலான்னு முதல்வர் செய்யலாம். இதை நம்ம கேட்டோம்னா நம்ம மேலே விமர்சனம் வைப்பாங்க. ஏன்னா கடந்த காலத்தில் திமுக அதிமுக இதை தான் பண்ணிச்சு. அதுக்கு துணியாகவே நடிகர்கள் எல்லாமே இருந்தாங்க. அவங்க நடிக்கக்கூடிய படத்தில் தம் அடிக்கிற மாரி, சரக்கு அடிக்கிற மாரி, இப்போ வர படத்தில் குறிப்பாக இந்த 4 ஆண்டு 5 ஆண்டு காலத்தில், அதுலேயும் கடைசி 3 ஆண்டு காலத்தில் திமுக ஆட்சியில் வந்த படத்துலலாம் பெண்கள் குடிக்கிற மாதிரி நிறைய காட்சிகள் வச்சுட்டாங்க. இது தப்பு இல்லை, அது சகஜம்தான். ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது கேஷுவலாக மாற்றினாங்க. அப்படி சினிமா துறையில் இருந்த விஜய் அவர்களும் எல்லா படத்துலையும் புகைப்பிடிச்சிருக்கிறார், சரக்கு அடிச்சிருக்கிறார், பாட்டில் சும்மா தெருக்கி விட்டுருக்கிறாரு. லியோ படத்தெல்லாம் ட்ரக்ஸ் மட்டும்தான் கதையே. எப்படி நடிச்சிட்டாருல. இப்போ நம்ம ஒரு தமிழ்நாட்டு முதல்வர் ஆகிட்டோம். இதெல்லாம் தப்பு, எந்தெந்த இடத்துல எங்கே எப்படி போதைப் பொருள் வரும், வெளியில் போகும் எல்லாமே தெரியும்ல. அதை அருமையாக தடுத்து நடத்தலாம்ல. ஆனால் நீங்கள் நாங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம் அப்படின்னுக்கிறீங்க. நீங்கள் என்ன இயக்கமா? தமிழ்நாட்டோட முதலமைச்சர், சிஎம் சார், நீங்கள் சிஎம். நீங்கள் நினச்சா இப்படிங்கிறதுல முடிச்சிடலாம். அதை விட்டுட்டு மறுபடியும் கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறீங்க. இதுதான் திமுகவுக்கு மாற்று நீங்களா?
தமிழ்நாட்டுக்கு ஒரு சாபக்கேடு. யார் முதல்வர் ஆனாலும் சும்மா உட்காந்துட்டு போயிடுவாங்க. இந்த மதுவிலக்கு பிரச்சனை காதில் கூட வாங்க மாட்டாங்க. ஆனால் தேர்தலுக்கு முன்னால் கம்பி கட்டுவாங்க பாருங்க. நான் வந்தால் தமிழ்நாட்டை அப்படி மாற்றுவேன், இப்படி மாற்றுவேன். பூரண மதுவிலக்கு, எந்த தப்பும் நடக்காது. இதே முதல்வரும் சொல்லியிருக்கிறார், நான் ஆட்சி பொறுப்பில் ஏறினா தமிழ்நாட்டையே மாற்றுவேன். உங்கள் மகன் உங்கள் விஜய் என்ன நம்புங்க அப்படின்னாரு. வாக்கு வாங்கினதுக்கப்புறம் ஓடினுங்கிறாரு விழிப்புணர்வுன்னு. எனக்கு புரியல. நீங்கள் காலங்கத்தில் 6 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு மராத்தான் ஓடி அந்த ஒயிட் கலர் போர்டில் வந்து ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ்ன்னு சொல்கிறீங்கள, அந்த ஒயிட் போர்டில் எழுதுறத தலைமைச் செயலகத்தில் போய் ஒரு கையெழுத்து போடுங்க. தமிழ்நாடே நல்லாயிருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கிற தாய்மார்கள் உங்களை கையெழுத்து கும்பிடுவாங்க. ஆனால் இதை மட்டும் எந்த அரசியல்வாதியும் பண்ணுறதில்ல. ஏன்னா உங்களுக்கு கல்லா கட்டணும், வருமானம் போயிடும். இதை நம்பித்தான் அரசியலே நடக்குது. ஏன்னா தமிழ்நாட்டை காக்கக்கூடிய பொறுப்பான ஒரு இடத்துல இருக்கிற முதல்வர், ஆளுங்கட்சியாகட்டும் இப்போ ஆண்டுட்டு இருக்கிற கட்சியாகட்டும், உண்மையாலுமே உங்களுக்கு வாக்களிக்கிற மக்கள் மீது அன்பும் பாசம் இருந்தால் இதை செய்யலாம், கண்டிப்பாக செய்யலாம். ஆனால் செய்ய மாட்டாங்க. மாற்றுன்னு நினச்சி நீங்கள் தப்பான ஒரு ஆளுக்கு மறுபடியும் வாக்கு செலுத்திருக்கிறீங்க. உங்களுக்கு மீண்டும் ஏமாற்றம் தான் வரும். மீண்டும் ஒரு காணொளி சந்திப்போம். நன்றி.